அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் மீதான பதிலடி, ஈரான் தளபதியின் சூளுரை. 2000 ஏவுகணைகளை தயார் என கூறிய ஈரான், இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையம் அவசரமாக மூடல். இஸ்ரேலின் ட்ரோன் கவசத்தை ஊடுருவிய ஈரான் ஏவுகணைகள், டெல்-அவிவில் கடும் சேதம், பதுங்கு குழியில் மக்கள். நீண்ட மௌனத்தின் பின் விழித்த ஹமாஸ், இஸ்ரேலுக்கு கூறிய அவசர எச்சரிக்கை. இஸ்ரேல் மீது ஈரான் 4வது சுற்று பதிலடி தாக்குதலை ஆரம்பித்தது. டெல்-அவிவ் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல், கடும் சேதம். போர் நிறுத்தத்துக்கு மத்தியஸ்தம், நெதன்யாகு அழைப்பை நிராகரித்த புடின். இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நிறுத்த உதவுவதற்கு எதிராக அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகளை எச்சரித்த ஈரான். இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் எதிர்ப்பு தேவைப்படும் வரை தொடரும். தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானிய பழிவாங்கும் தாக்குதல்கள் என அழைக்கப்படும் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 தேவைப்படும் வரை தொடரும் என்று மூத்த ஈரானிய இராணுவ அதிகாரி ஜெனரல் அஹ்மத் லகீடி சூளுரைத்துள்ளார். இதேவேளை ஈரான் மீதான இஸ்ரேல் தாக்குதல்களை அடுத்து பதிலடி நடவடிக்கையில் ஈரானும் இறங்கியுள்ளது. இஸ்ரேலுக்குள் உள்ள இலக்குகள் மீது 2வது சுற்று தாக்குதல்கள் தொடங்கியுள்ளதாக ஈரானின் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. ஈரானிய ஏவுகணைகள் மழை போல பொழிந்ததால் பெரும் வெடிப்புகள் ஏற்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தலைநகர் தெஹ்ரானில் இருந்தும் மேற்கு ஈரானின் கெர்மன் ஷாவிலிருந்தும் இஸ்ரேலின் ஆழமான இலக்குகளை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஈரானிய தாக்குதலை எதிர்பார்த்து இஸ்ரேலிய இராணுவ விவகார அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இஸ்ரேல் முழுவதும் அவசர கால நிலையை அறிவித்துள்ளார். இதேவேளை இஸ்ரேலின் 2 F-35 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் இராணுவம் உறுதிப்படுத்தி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் அணுசக்தி திட்டங்கள் மற்றும் இராணுவ தளபதிகளை குறிவைத்து இஸ்ரேல் நேற்று காலை ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 78 பேர் உயிரிழந்ததாகவும் 320 பேர் காயமடைந்ததாகவும் ஈரான் ஐநா பிரதிநிதி தெரிவித்தார். ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி செறிவூட்டும் வசதி, போர்டோ மற்றும் இஸ்பெகான் அணு ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய தளங்கள் தாக்கப்பட்டது. நடான்ஸ் 60% யுரேனியத்தை பலப்படுத்தும் திறன் கொண்டது. சேதமடைந்த அணுமின் நிலையத்தில் இருந்து கதிர்வீச்சு குறித்து ரஷ்யா கவலை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இதற்கு பதிலடியாக இன்று காலை வரை ஈரான் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் என்ற பெயரில் டெல்-அவிவ் மற்றும் ஜெருசலேம் மீது ஏவுகணைகளை ஏவியது. இதில் ஒருவர் கொல்லப்பட்டு 34 பேர் காயமடைந்தனர். ட்ரீஷான் லெசியோனில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 கொல்லப்பட்டு 19 பேர் காயமடைந்தனர். இன்று அதிகாலை வரையிலும் இரு நாடுகளும் மாறி மாறி வான்வழி தாக்குதல்களை நடத்தின. இந்நிலையில் எதிர்காலத்தில் தாக்குதல் மிக பயங்கரமாக இருக்கும் எனவும் அடுத்த முறை 2000 ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவி தாக்குதல் நடத்துவோம் என்று இஸ்ரேலுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் தாக்குதலை அடுத்து பாதுகாப்பு கருதி இஸ்ரேலின் சர்வதேச பென்குரியன் விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது. ஈரான் அணுசக்தி திட்டங்கள் மற்றும் இராணுவ தளபதிகளை குறிவைத்து இஸ்ரேல் நேற்று காலை நடத்திய தாக்குதலில் இராணுவ தளபதிகள் பலர் கொல்லப்பட்டனர். ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி செறிவூட்டும் வசதி கொண்ட நிலையங்கள் மீதும் இஸ்ரேல் நேற்று தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக இன்று ஈரான் பதிலடி தாக்குதல்களை நடத்தி இஸ்ரேலை அழித்து வருகிறது. இஸ்ரேலின் டெல்-அவிவ், ஜெருசலேம், ராமத் கான், ரீசோன் லெசியோன் உள்ளிட்ட நகரங்களில் வெடிச்சத்தங்களும் சைரன்களும் ஒலித்த வண்ணமே இருக்கின்றன. இஸ்ரேலின் டெல்-அவிவில் மக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்தனர். இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பான ட்ரோன் டோமை ஊடுருவி ஈரான் ஏவுகணைகள் டெல்-அவிவில் கட்டிடங்களை சேதப்படுத்திய காட்சிகளும் வைரலாகி வருகின்றன. இதற்கிடையே ஈரானிய ஏவுகணைகளை இடைமறிக்க அமெரிக்க படைகள் இஸ்ரேலுக்கு உதவியதாக அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இந்த மோதல்கள் காரணமாக முழு அளவிலான போர் ஏற்படும் அச்சம் அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் ஈரானின் முக்கிய இராணுவ மற்றும் அணுசக்தி தளங்களை குறிவைத்து மேற்கொண்ட மிகப்பெரிய தாக்குதல்களுக்கு ஹமாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.
பாலஸ்தீன இயக்கங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கி வரும் ஈரான் தற்போது அந்த ஆதரவுக்கான விலையை கொடுத்து வருகிறது என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளது. 2023 அக்டோபரில் தொடங்கிய இஸ்ரேல் காசா மோதலுக்கு பிறகு பல ஆண்டுகளாக பாலஸ்தீன நலனுக்காக ஈரான் எடுத்திருக்கும் நிலைப்பாடுகளை ஹமாஸ் பாராட்டியுள்ளது. பாலஸ்தீன எதிர்ப்புக்காகவும் சுயாதீன தீர்மானங்களுக்காகவும் உறுதியுடன் நிற்கும் ஈரான் இன்று அதன் பின்னடைவுகளை சந்திக்கிறது என ஹமாஸ் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலில் பலர் உயர்மட்ட ஈரானிய தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தகவல் அளிக்கப்பட்ட நேரத்தில் பதிலடி வழங்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதே நேரத்தில் ஈரான் ஏவிய சுமார் 100 ட்ரோன்கள் இஸ்ரேலால் இடைமறிக்கப்பட்டதாகவும் அவை இஸ்ரேல் எல்லையை எட்டவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹமாஸ் பிரிவின் பேச்சாளர் அபு பைதா இஸ்ரேலின் தாக்குதல்கள் எங்களது ஒற்றுமையை பாதிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். எதிர்ப்பை சிதைக்க அல்லது பிராந்திய அமைப்புகளை துணிக்க இஸ்ரேல் முயன்றால் அது தவறான கணிப்பாகும். இறுதியில் அவர்களுக்கே அது பாதிப்பாக அமையும். இந்த தவறுகள் இஸ்ரேலின் அழிவை அதிகரிக்கும் என அவர் டெலிகிராமில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேலுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலிய இலக்குகள் மீது ஈரான் மற்றொரு புதிய பதிலடி தாக்குதலில் டஜன் கணக்கான ஏவுகணைகளை ஏவியுள்ளது என்று கூறப்படுகிறது. ஈரான் இஸ்ரேலிய இலக்குகளை தாக்குவதாக கூறுவதால் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் முழுவதும் எச்சரிக்கை சைரன்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் பல இடங்களில் பல வெளிச்சத்தங்கள் கண்டதாகவும் நேரில் பார்த்தவர்கள் கூறுகின்றனர். ஹைஃபாவில் பலத்த குண்டுவெடிப்புகள் நடந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அந்நாட்டு தலைவர் டெல் அவிவ் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 63 பேர் காயமடைந்தனர். ஏராளமான கட்டிடங்களுக்கு கடும் சேதம் ஏற்பட்டிருப்பதாக வீடியோக்கள் மூலம் தெரிய வருகிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அணு ஆயுத தளங்கள், ஏவுகணை தயாரிப்பு ஆலைகள் மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதனால் தனது வானிலைகளை ஈரான் மூடியிருந்தது. இஸ்ரேலுக்கு தாக்குதலுக்கு பதிலடியாக வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் தலைநகர் டெல் அவிவ் நகரம் மீது ஈரான் ஏவுகணைகளை கொண்டு தாக்கியது. இதில் ஏராளமான கட்டிடங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. ரஷ்யா மூலம் மத்தியஸ்தம் செய்து ஈரானுடனான போரை தவிர்க்க இஸ்ரேல் எடுத்த முயற்சி பலனின்றி போயிருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் இடையே மத்தியஸ்தம் செய்ய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மறுத்துவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாஸ்கோ மூலம் ஈரானின் தாக்குதலை தடுக்க இஸ்ரேல் முயன்றுள்ளது. இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெதன்யாகு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினிடம் இது பற்றி பேசியதாகவும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் ரஷ்யா உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து மத்தியஸ்தம் செய்ய மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அணுவாயுத தளங்கள், ஏவுகணை தயாரிப்பு ஆலைகள் மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் நடவடிக்கைக்கு பதிலடியாக ஈரான் கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இஸ்ரேல் நேற்று நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இஸ்ரேலின் பல பகுதிகள் மீது ஈரான் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரான் ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து தற்காத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு அமெரிக்க ஆயுதங்கள் உதவியதாகவும் கூடுதல் செய்தி வெளியாகின. இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் மத்திய பகுதியான ரிசான் பெல்லசியன் நகரில் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் 2 பேர் பலியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நிறுத்த உதவினால் பிராந்தியத்தில் உள்ள அவர்களின் தளங்கள் மற்றும் கப்பல்கள் குறிவைக்கப்படும் என்று ஈரான் 3 மேற்கத்திய நட்பு நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதல்களை தடுப்பதில் பங்கேற்கும் எந்த ஒரு நாடும் பாரசீக வளைகுடா நாடுகளில் உள்ள இராணுவ தளங்கள் மற்றும் பாரசீக வளைகுடா மற்றும் செங்கடலில் உள்ள கப்பல்கள் மற்றும் கடற்படை கப்பல்கள் உட்பட உடந்தையாக இருக்கும் அரசாங்கத்தின் அனைத்து பிராந்திய தளங்களையும் ஈரானிய படைகள் குறிவைக்கும் என்று ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் மேற்கோள் காட்டி அரசாங்க அறிக்கையை தெரிவித்துள்ளது. இது பிற நாடுகளுக்கு பெரும் எச்சரிக்கை ஏற்படுத்தியுள்ளது. சியோனிச இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிராக ஈரான் மேற்கொண்ட பழிவாங்கும் நடவடிக்கையான உண்மையான வாக்குறுதி தேவைப்படும் வரை தொடரும் என்று இஸ்லாமிய புரட்சி தலைவரின் உயர் இராணுவ ஆலோசகர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆட்சியின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் மற்றும் மின்னணு போர் மையம் அமைந்துள்ள நெவதி மற்றும் ஓவ்டாம் விமான தளங்கள் ஈரானின் தாக்குதலில் குறிவைக்கப்பட்டுள்ளன.
ஜெனரல் இதனை குறிப்பிட்டுள்ளார். அந்த 2 தளங்களும் ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பின் தோற்றமாக பயன்படுத்தப்பட்டன. IRGC தாக்குதலுக்குள்ளான மற்ற தளங்களில் டெல் அவீவ் அருகே உள்ள டெல் நோப் விமானத்தளம், சியோனிச ஆட்சியின் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் டெல் அவீவில் உள்ள அதன் தொழில்துறை மற்றும் இராணுவ மையங்கள் ஆகியவை அடங்கும் என்று ஜெனரல் வாகிடி கூறினார். செயல்பாடு திட்டமிடுபவர்கள் மொத்தம் 150க்கும் மேற்பட்ட இலக்குகளை கருத்தில் கொண்டிருந்தனர். அவை பல கட்டிடங்களில் தாக்கப்பட்டன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலிய ஆட்சி ஈரானை தாக்குவதற்கு ஒரு பெரிய தவறான கணக்கீட்டை மேற்கொண்டதாக கூறிய ஜெனரல், அதன் விளைவுகளுக்கு சியோனிஸ்டுகள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளார். ஈரானின் தாக்குதலுக்கு இஸ்ரேல் ஆயத்தமாக இருக்குமாறும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அடுத்து வரும் நாட்களில் ஈரானின் தாக்குதலால் இஸ்ரேல் பேரடியை சந்திக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக அகிலம் மீடியாவின் முக்கிய செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.